எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்று அக்டோபர் 2 மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று இயற்பெயர் கொண்ட மகாத்மா காந்தி அல்லது தேசப்பிதா என்ற பலராலும் அறியப்பட்ட காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் வரலாற்றில் இன்று. இவர் வரலாற்றில் இந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் இடத்தை அடைகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை தான். கொள்கை இல்லாத எந்த ஒரு ஆளுமையே வெகு விரைவில் நீர்த்து போய் காணாமல் போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. கொள்கை இல்லாம யாருமே வரலாற்றில் வெற்றி அடைய முடியாது என்பது இவரிடமிருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். சுதந்திரத்தின் போது ஏகப்பட்ட போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் நடைபெற்றாலும் காந்தி அவர்கள் அகிம்சை மற்றும் உண்மை அப்படின்ற கோட்பாட்டின் மூலமா வரலாற்றில் முக்கிய இடம் பெற்று சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து மட்டுமல்லாம சுதந்திரத்துக்கு பின்பு அவருடைய வழிகாட்டலின்படி இந்திய அரசு இயங்குகிறது என்றாலும் அது மிகையாகாது. இந்தியா எப்பொழுதுமே அகிம்சை அப்படின்ற கொள்கையை தவறவிட்டதே இல்லை. எப்பொழுதுமே இந்தியா ஒரு நாட்டின் மீது அவ்வளவு விரைவில் எந்த விதமான ஆக்கிரமிப்பையும் செலுத்தாது. எப்பொழுதுமே தன்னை தற்காத்துக் கொள்ளும், பிறருக்கு உதவி செய்யும். இதுதான் இந்தியாவோட பண்பாடா இருக்கு. அதனாலதான் உலக அளவுல இந்தியாவும் மதிக்கப்படுது. காந்தி அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரம் நடுறாங்க, நிறைய போட்டிகள் வைக்கிற பாரத் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா தூய்மையான பணிகளை மேற்கொண்டு இந்தியாவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கணும் அப்படின்றது பெரும்பான்மை மக்களால் கடைபிடிக்கப்பட்டு இந்திய அரசாங்கத்தாலும் செயல்படுத்த வருகிறது. இது வெறும் கொள்கை அளவிலையும் வெறும் திட்டங்கள் அளவிலும் இருந்துடாம நம்ம ஒவ்வொருவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில இந்தியாவுடைய வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, தூய்மையான பண்பாடாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே நம்ம பங்களிச்சு அவருடைய அந்த புனிதமான ஆத்மாவுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக நம்ம நடந்துக்கணும். அவருடைய ஒத்துழைப்பாலும் இந்தியா மென்மேலும் வளர்ச்சி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்கள். நன்றி.